தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இதய அன்பர்களே, இன்றைய நாளில் இந்த ஜூன் மாதம் இயேசு இதயத்தை நமதிமாய் மகிமைப்படுத்துகின்ற, இயேசு இதயத்தை நமதாக்கிக் கொள்கின்ற, இயேசு இதய ஆசீர்வாதங்களை நமதாக்கிக் கொள்கின்ற அருமையான ஒரு மாதம். இந்த மாதத்தில் இறைவன் இன்னும் அதிகமாய் நம் மீது இரக்கம் கொண்டு தன் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தாராளமாக பொழிந்து கொண்டிருக்கிற காலத்தில் அந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். எனவே நம்ம இதயத்தை சுத்தம் செய்வோம், இதயத்தை சுத்திகரிப்போம், பரிசுத்தமாக்குவோம். இந்த இதயம் ஆண்டவருக்கு ஏற்ற இதயமாக மாறும்படியாக, இயேசு இதயம் போல் நம் இதயம் மாறும்படியாக நம்மை நாம் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். எனவே இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவனை மீது இரக்கம் வைத்து குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாகும் அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்தோடு வாரி வழங்க திருவிழமானே. அதனால் நாங்கள் அவரை பக்தியோடு வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறை நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மலைமேல் ஆண்டவர் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலேந்து வாசகம் 19ஆம் அதிகாரம் 9 மற்றும் 11 முதல் 16 முடிய இறை திருவசனங்கள். அந்நாட்களில் எலியா அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவர் வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில்,
இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தன. ஆனால் ஆண்டவர் அக்காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்துக்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லி ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கின்றாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் ஆண்டவராகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகின்றேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உன் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாளையங்கள் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் ஆசவேலை சீரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாத்தின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள்பொழிவு செய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே 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 நாடுவேன். ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். துறப்படு அவரது முகத்தை நாடு. இன்றைக்கு என் உள்ளம். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன்.
உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியினை விலக்கி விடாதீரும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதீரும். ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தை வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள், என் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி
வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று ஒரு சிறிய வாசகம் இருக்கிறார். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. ஏன் ஜபம் செய்கிறோம் சொன்னால் நம்ம மனங்கள் பக்குவப்படணும், பண்படணும். ஜபம் செய்கிறது கடவுள் மனசை மாற்றுறதுக்காக இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறோம். நம்ம ஜபம் செஞ்சால் கடவுள் மனசை மாற்றிக்குவார், அதற்காக இல்லை. என் மனசை பக்குவப்படுத்துறதுக்காக தான் ஜபம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப, சித்தத்திற்கு ஏற்ப என்னை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் ஜபம். ஆனால் வழக்கமாக நம்ம என்ன பழகிட்டோம்னா, எல்லாம் கேட்டே பழகிட்டோம். அவர்கிட்ட பெரிய லிஸ்ட்டு போட்டு, மளிகை சாமான லிஸ்ட்டு போகிறாப்புல போட்டு, அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குறாப்புலவே அப்படி ஒரு நம்ம ஃபீலிங்கில் நம்ம ஜபங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஜபத்தின் நோக்கம் அது கிடையாது. அதனுடைய நோக்கம் என்பது, நான் கடவுளுடன் ஜெபிக்கிற பொழுது என் மனதை மேலே உயர்த்தி, இந்த கீழ் உலகிலே கீழ் இருக்கிற சில சமயங்களில் கீழ்த்தரமாக இருக்கிற என் எண்ணங்களை எல்லாம் உயர்த்தி, நான் மேலே என்னை கடவுளிடம் உயர்த்தி, அவருடைய திருப்பிரசனத்திற்கு உயர்த்தி, அவருடைய விருப்பத்தை சித்தத்தை ஏற்பதற்கும் நாடுவதற்குமாக நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்வது, பண்படுத்திக் கொள்வது, தயார்படுத்திக் கொள்வது தான் ஜெபம். என்ற திருப்பாடல் 27 சொல்கிற, ஆண்டவரே நான் உமது திருமுகத்தை நாடுகிறேன், நான் உண்மை நாடுகிறேன். ஆகவே கடவுளை தேடுகிற மக்களாக, கடவுளை தேடி அவர் விருப்பத்தை சித்தத்தையும் செய்கிற மக்களாக நம்மை உருமாற்றிக் கொள்வதுதான் ஜெபமாக இருக்கிறது. ஆகவே அப்படி நாம் ஜெபிக்க இந்த மனம் பக்குவப்பட்டு விட்டால், செம்மைப்படுத்தப்பட்டு விட்டால், தூய்மையாக்கப்பட்டு விட்டால் மந்திரம் தேவையில்லை. ஏன்னா நம்முடைய அனைத்துமே ஜெபமாகத்தான் இருக்கும். என் மனசு தூய்மையாயிடுச்சு, பரிசுத்தமாயிடுச்சு, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், எப்பொழுதுமே நான் என் மனசை பரிசுத்தமாக வச்சுக்கினேன் அப்படின்னு சொன்னால் அங்கே ஜெபத்துக்கு இடங்க கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றுமே ஜெபமாகத்தான் இருக்கும். என் வாயின் வார்த்தைகள் ஜெபமாக இருக்கும், நான் சொல்லுகிறது, யோசிக்கிறது, போகிறது எல்லாமே ஜெபமாக தான் இருக்கும், எல்லாமே ஆண்டவருக்கு விருப்பமானதான் இருக்கும். எனவே அங்கே தனியாக ஜெபம் என்பதற்கு அது அவசியம் இல்லை. எனவே மனம் அது செம்மைப்படுத்தப்பட வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைய இறை வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், இன்றைய நற்செய்தியில் 2 காரியங்களை குறித்து சொல்றார். ஒன்று, முதல் காரியம், விபச்சாரம் செய்யாதே. கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் ஒன்று சொல்றேன், விபச்சாரம் கிடையாது. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது மனதில் ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன அர்த்தம்? வள்ளுவர் மிக அருமையாக சொல்லுகிறார், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிப்ப வாய் நாடி வாய்ப்பு செயல். ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நோய் நாடி, அந்த நோய் என்னன்னு பார்க்கணும். அடுத்து வாய் நாடி, அதனுடைய வேர் எங்க இருக்குது, வாய் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நோய் அப்படின்னு சொன்னா அதற்கான வாய் என்பது வேர் என்பது இருக்கிறது. ஆணி வேர் எங்க இருக்கிறது? ஒரு மரம், முள்ளு மரம் இருக்குது, என் வீட்டு முன்னாடி இருக்குது. எப்பொழுதும் நான் அந்த முள்ளு மரத்தை அது கொட்டிக்கொண்டே, முள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. எனவே நான் தினந்தோறும் பெருக்கி எடுத்து சுத்தம் பண்ணுறேன், தொல்லையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நான் முள்ளு மரத்தை அடியோட வெட்டி வேரோட எடுத்துடணும். அப்போ தான் அது மீண்டும் எனக்கு தொல்லை கொடுக்காது. அப்போ தான் அந்த முள்ளு மரம் இல்லாமல் போகும்.
நான் என்ன பண்ணுறேன், கிளைகளை கழிச்சு விடுறேன். கிளைகளை மட்டும் கழிச்சு விடுறேன். என்ன ஆகும்? முள்ளு மரம் முள்ளை கொட்டி கொண்டு தான் இருக்கும். எனவே நான் வாய் நாடினா வேரை பிடுங்கி எடுக்கணும், ஒரு நோயினுடைய வேரை பிடுங்கி எடுக்கணும். என்ன ஆண்டவர் சொல்ற, விபச்சாரம் என்பது ஒரு நோய். அந்த வேர் எங்க இருக்கிறது? தூய்மையற்ற உன்னுடைய மனசு, தூய்மை இல்லாத உன்னுடைய எண்ணம், பரிசுத்தம் இல்லாத உன்னுடைய எண்ணம், அதுதான் அந்த விபச்சாரத்திற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அன்பார்ந்தவர்களை யோசித்து பார்ப்போம், நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நிச்சயமா பரிசுத்தமானதா இல்லை, அதை நம்ம எல்லாரும் ஏற்றுவோம். எப்பொழுதுமே என் எண்ணம் பரிசுத்தமாக இருக்குதா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஆக இந்த பரிசுத்தமான எண்ணத்திற்காக தான் நம்ம வருகிறோம். நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். இயேசுடைய இந்த ரத்தத்திலே, கல்வாரி பலியிலே என்னை நினைத்து அவருடைய பரிசுத்த ரத்தம் என் மீது பாய்ந்து என் இதயத்தை, என் உடலை, என் உள்ளத்தை, என் சிந்தனை, செயலை அனைத்தையுமா நான் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், தூய்மையாக்கி கொள்ள வேண்டும், பண்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம். ஆகவே இந்த திருப்பலியுடைய நோக்கம், இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து எனக்காய் பாடுகள் பட்டு உயிரை கொடுத்ததுடைய நோக்கம், அல்லது இப்பொழுது திருப்பலியிலே இந்த திருவுணவாய் உடலாய் இரத்தமாய் என்னை தேடி வந்து என்னை சந்திக்கின்ற, என்னை தேற்றுகின்ற அதனுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான், நாம் தூய்மையாய் பரிசுத்தமாய் மாற வேண்டும். என் எண்ணங்கள், என்னுடைய உடல், செயல், சொல், செயல் எல்லாம் அவருக்கு ஏற்புடைய பரிசுத்தமான ஒரு உடலாக, ஒரு எண்ணமாக, மனசா என்னுடைய இடம் மாறணும். அதற்காக ஆண்டவர் வருகிறார். எனவே அதற்காக அடிமையின் தன்மை பூழுகிறார். நம்ம பிலிப்பியர் திரும்பத்திலே வாசிக்கிறோம், அவர் தன்னையே தாழ்த்தி அடிமையின் தன்மை பூண்டு அவர் நம்மோடு ஒருவராக அவர் மாறினார். ஏன்? என்னை அவர் பரிசுத்தமாக்கி அவர் இருந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கு, அந்த பரிசுத்தத்திற்கு என்னை உயர்த்துவதற்காகவே தன் உயிரை, தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிறார். எனவே ஒவ்வொரு திருப்பலிலும் நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள, சுத்திகரித்துக் கொள்ள அழைக்க. அதான் ஒவ்வொரு திருப்பலியுடைய எடுத்த உடனே தொடக்கத்திலேயே குருவன் என்ன சொல்றாரு, சகோதரி சௌரியம் அனைவருமாக இந்த தூய மறைநீரை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற பாவங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். ஏன்னா சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஒரே நோக்கமாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு நாம் வாழ அழைக்கப்படும். எனவே நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசித்து பார்ப்போம். உண்மையிலே நான் நினைக்கிற எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதா? பல நேரங்களில் ஆண்டுடைய பிரசன்னத்திலே வருகிற பொழுது கூட எண்ணங்கள் பரிசுத்தமாக இல்லை. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், இல்லையா? ஒரே மலைக்கு ஓடுகிறார், அவனுடைய மலைக்கு ஓடுகிறார். அந்த மலையிலே ஆண்டவருடைய தஞ்சம் புகுந்து பயந்து ஓடுகிறார். அவரிடத்துல ஓடுகிறார். ஜெசபேல் என்கிற அரசி தன்னை கொல்ல தேடுகிறாள், என்னை சாவடிச்சிருவா, அந்த பயத்துல, உயிருக்கான பயத்துல எலியா வேகமாய் ஓடுகிறார். ஓடி போய் அந்த மலையிலே ஒளிந்து கொள்ளுகிறார். அது ஒளிந்து கொள்ளுகிற எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சந்திக்க வருகிறார். உன்னுடைய பயம், உன்னுடைய அச்சம், கலக்கம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய இயலாமை, உன்னுடைய பலவீனம், உன்னுடைய ஆற்றாமை, இப்படிப்பட்ட நெருக்கடியான இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். ஆண்டவரை சந்திக்கிறார். எப்ப சந்திக்கிறாரு? நீ அவரை தேடி நாடி ஓடி அவருடைய தஞ்சம் அடைகிற பொழுது அவர் உன்னை சந்திக்கிறார், உன்னோடு பேசுகிறார். அதான் இன்றைய முதல் மாசத்திலே பார்க்கிறோம். அது அன்பார்ந்தவர்களே, எல்லாருக்கும் நெருக்கடியான சூழ்நிலை வரும். நான் எவ்வளவுதான் ஆண்டவருக்கு உண்மையா வாழறேன், பிரசுத்தமா வாழறேன் என்றால் கூட கண்டிப்பா நெருக்கடி பிரச்சனை வரதான் செய்யும், துன்ப துயரங்கள் வரதான் செய்யும். எனவே அந்த நேரங்களில் இன்னும் நாம ஆண்டவருக்கு உகந்த மக்களாக இருக்கணும்னு சொன்னா அவர் இன்னும் அதிகமாய் தேடணும். எலியா பெரிய இறைவாக்கினர். அவர் நினைச்சவனையும் அந்த 40 நாள் நான் மழையை பொழியாம அப்படியே வானம் ஒன்றுலாம் போச்சு. ஆனா அதே சமயத்துல அந்த எலியா தான் பயந்துக்குன்னு ஓடுறாரு. அவ்வளோ வல்லமையான இறைவாக்கினர் தான், வல்ல செயல்களை செஞ்ச ஒரு இறைவாக்கினர் தான். ஆனா அவர் பயந்து ஓடுகிறார், ஆண்டவரில் தஞ்சம் போகிறார்,
ஆண்டவர் மலைக்கு ஓடுகிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்ம எப்பேற்பட்டவங்களாம் அவனா இருக்கலாம் அந்த உலகத்தில். ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் ஒன்று நம்ம நிறைத்திருக்கலாம். ஆனால் அவரிடம் தஞ்சம் புகுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்றைய திருப்பாடல் சொல்வது போல, உன் திருமுகத்தை நான் நாடுகிறேன், உன் திருமுகத்தையே நான் தேடுகிறேன் ஆண்டவரே. எனவே ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் நாம் தஞ்சம் புகுகிற பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை தேற்றுகிறது. அவர் நம்மை தேற்றுகிறார். கேட்கிறார், எலியா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இங்க என்ன பண்ற? ஆண்டவரே, நான் பயந்து, உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து வந்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய பிரசனத்தை நாடி வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், சரி வா, நான் உன்னை கடந்து போகிறேன். என்ன அர்த்தம்? உன்னை திடப்படுத்த போகிறேன், உன்னை பலப்படுத்த போகிறேன். உன்னுடைய அச்சம், கலக்கம், பயம், உன்னுடைய இந்த ஒரு ஈழாமை பலவீனத்துல உன்னோடு இருக்க போகிறேன், கவலைப்படாத, உன்னை திடப்படுத்த போகிறேன், என் பிரசனம் உன்னை கடந்து போகிறது, வெளியே வந்து நில் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படியாக எலியாவை திடப்படுத்தி மீண்டுமாய் அனுப்பி வைக்கிறார், தன்னுடைய பணியை செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார். அதான் நமக்கு பலம் கொடுக்கிற, திடம் கொடுக்கிற, ஆசீர்வதிக்கிற, ஆற்றப்படுத்துகிற ஒரு பிரசனம் நற்கருணை பிரசனம், இயேசுடைய பிரசனம். அவர் என்னை கடந்து போகிற பிரசனம் கிடையாது. எலியா கொடுத்து வைக்கல, பாவம், ஆண்டவரை கடந்து போனார். அவருடைய பிரசனம் கடந்து போனது. ஆனால் நமக்கு கடந்து போகிற பிரசனம் கிடையாது, நமக்குள்ளே வருகிற பிரசனம். நற்கருணை நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே நம்மோடு வாசம் செய்கிற, உயிரோடு உயிராகி கலந்து போகிற இயேசுடைய பிரசனம், நற்கருணை பிரசனத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளும் பாக்கியவான்கள். எலியா கூட ஐயோ பாவம் தான், எல்லாருமே அப்படிதான். நற்கருணை உண்ணுகிற ஒவ்வொருவருமே பாக்கியவான்கள். ஏன்னா இயேசு கடந்து போவதற்காக அல்ல, என்னோடு இருப்பதற்காக, என் உள்ளத்தில் இருப்பதற்காக வந்து தங்கி விடுகிற வல்லமையின் பிரசனம், நற்கருணை பிரசனம். ஆக அந்த ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு திருப்பலிலும் திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் இன்றைய சொல்லுகிறது, விவாகரத்து, மனமுறிவு பற்றி இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. ஏன் இவ்வளோ பிரச்சனை குடும்பத்தில்? ஏன்னா என்னுடைய ஈஸ்வரி பிரசனம் இல்லை, நான் என் மனம் பக்குவப்படவில்லை, பண்படவில்லை. எனவேதான் இன்று எக்கச்சக்கமான வழக்குகள், மனமுறிவு, டைவர்ஸ் கேசஸ் நிறைய இருக்கு. ஆக அன்பார்ந்தவர்களை, இன்று நாம் ஒப்பு கொடுப்போம், நம்முடைய மனங்களை பக்குவப்படுத்துவோம், தூய்மையாக்குவோம், பரிசுத்தமாக்குவோம். அதே போல் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவனை ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவனை விடுவித்து காக்கும்படியாக ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மோடு இருந்து நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி, நம்முடைய சொல் செயல் சிந்தனைகளை பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து அவருக்கு ஏற்புடைய மக்களாக நம்ம வாழ நம்மை தேடி வருகிற, நமக்குள் இருந்து வாழ்ந்து நம்மை தேற்று வருகிற ஆண்டவரை நமதாக்கிக் கொள்வோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன்வந்தேன், பணிவாக தந்தையீர் பாயோ வழியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்வந்தேன், பணிவாக தந்தையே பாயோ வழியாக. சகோதர எங்களுடைய என்னுடையமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமணத்தின் சொல்ல இருக்கிற அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது முக்காததாகி
எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. விதியங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூய்வரானது என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக இந்நாளையப்படுத்தல நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவிய போக்குரிய அன்பினால் தம்மை எமக்காய் கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திருவிழாவை நடிகர்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்ததை திருமணவில் இருக்க பெறவும் மீட்பொழிக்கும் மூச்சையிலிருந்து மகிழ்வுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே தூயவர் தூய்மை அனைத்திற்கு ஊற்று. அவங்களுடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிது தம்மை கையளித்த போல் அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய வீண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நோக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் நாங்கள்
கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளி கணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஒழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்கு உள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகு வரவிருக்கும் போது திரு அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திரும்ப ஏற்றுக்கொள்ளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முக்குவந்தோராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமுறையில் மேம்படுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆண்டவர் இன்றும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கடந்து போகிற ஒரு பிரசன்னத்தினால் எவ்வளவு வல்லமையுள்ள இறைவாக்கினராக எலியா இருந்தார். எல்லாம் இறைவாக்கினர் அப்படிதான். அவனுடைய பிரசன்னங்களை கடந்து போனது ஆவியானவர் ஆட்கொண்டார். நம்முடைய ஆண்டவர் கடந்து போகலை, என் கூட இருக்கிறாரு. அப்போ நான் எவ்வளோ வல்லமையாக மாறணும், எவ்வளோ நான் இன்னும் ஆற்றல் உள்ளவனாய் மாறணும், நான் இவ்வளவு நான் நல்லவனாக இருக்கணும், இவ்வளோ நான் பக்குவப்பட்ட மனுஷனாக நான் இருக்கணும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமான கடவுள் நம்மோடு கூட இருக்கும்படியாக அந்த வல்லமையின் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். எனவே அவரை இன்னும் வாஞ்சையோடு ஆசையோடு விருப்பத்தோடு நமக்குள்ளே ஏற்று அவரிடத்தில் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஆசிரியை பெற்றுக்கொள்ள கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்களது தந்தையே, விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் ஆண்டவரே, தீமை அனைத்தும் முடிவைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடர்களும் கொண்டாடுகிறோம். இரக்கத்தோடு எங்கள் பாவத்தில் எப்பொழுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களை கொட்ட செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரிழந்த திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூய் ஆவியாரின் தழைப்பால் முதிரைப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழைத்து இந்த புனிதமிக்கப்படலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களின் தீமனைத்தை முடிவித்து நாங்கள் என்றுமுடைய கட்டளைகளில் கருத்தோன்றி நிற்க செய்திருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி இன்றும் இப்பொழுதும் நம்மோடு இருந்து பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் நம்மை வழிநடத்தவும் தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், நான் நலமடையும். கிறிஸ்துவின் தொடரத்தை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இணைந்து நம்மை ஒப்பு கொடுத்து இயேசுவை நம்முடைய குடும்பத்தை ஒப்படைப்போம். இயேசுவின் அன்பான திருதயமே, என்னை உமக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீர்வாதம் எப்போதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர்வு செய்கிறோம். இயேசுவே, உன் அன்பார்ந்த பிரசனத்தில் எப்போதும் மகிழ்ந்திருக்க வரத்தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உன் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும்
திருரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருவிழமே உமது பெயரை எங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அருளிலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களை புனித அன்பதையால் பற்றி அறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருவாடு என்று இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.